சிந்து பைரவியின் இருப்பிடமோ சிந்து எதுக்காக இந்த சித்தர் நம்மளுக்கு உதவி பண்ணாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி சிந்து யோசிக்கிறாங்க. பைரவி இருந்துட்டு, மேடம் பார்த்தீங்களா, சிந்து மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. இவங்க தான் தேவையில்லாத சிந்து மேலே இப்படி ஒரு பழியை போட்டு இப்படி ஒரு பிரச்சனையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை கொடுங்க மேடம். அதை விட்டுட்டு தேவையில்லாத சிந்து விசாரணை பண்ணுறேன்ட்டு இப்படியெல்லாம் போட்டு டார்ச்சர் படுத்திட்டு இருக்காங்கன்றாங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ரேகா, என்ன இருந்தாலுமே உங்களுடைய விசாரணை ரொம்ப கடுமையான விசாரணையாக இருக்குது. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்திருக்கணுன்றாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சமாச்சும் நியாயமாக படுதான்றாங்க. சிந்து எந்த ஒரு தப்பு பண்ணல. தப்பு பண்ணாத ஒரு பொண்ணு பிடிச்சி இந்த அளவுக்கு நீங்கள் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இல்லை மேடம், அது என்ன போய் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பண்ண தப்புக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சிந்து கிட்ட மன்னிப்பு கேளுங்க மேடம். அந்த பொண்ணு ஏமாத்திட்டு இருக்கு. இப்போ எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இல்லை, சிந்து மேலே தப்பு இல்லைன்ட்டு மன்னிப்பு கேளுன்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க சிந்துன்றாங்க. இங்கே பாருங்க ரேகா, உங்களுடைய டியூட்டியை ஒழுங்காக செய்யுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத தப்பு யார் மேலே இருக்குது இல்லைன்றத தெரிஞ்சுக்காம அனாவசியமாக இது மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்காதீங்க. பண்ணிங்க, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயமே வேறையா இருக்குன்றாங்க. என்ன சொன்னது புரிஞ்சுதா ரேகா? மேடம் புரிஞ்சுது, இனி ஒழுங்கா நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க சிந்து, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இருக்கட்டும் சிந்து, நீங்க இந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்காத போயிட்டாங்க. சிவா, இப்படி ஒரு மனைவி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு மனைவி கூட சந்தோஷமா வாழ்ற வழியை பாருங்க அப்படின்றாங்க. சிவா ரொம்ப கோபமா மறைச்சிட்டு இருக்காங்க. சிந்து எப்படியோ பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் சிந்து என்னைக்கு மாட்ட போறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.